நம்ம வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு கஸ்டமர் ஒருத்தர் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாரு. தம்பி எனக்கு 2 ஏசி கழட்டி மாட்டி தரணும்ப்பா, அதுவும் இன்றைக்கே பண்ணி தர முடியுமா 2மே அப்படின்னாரு. சரி ஓகே சார், லொக்கேஷன் எங்கன்னு கேட்டோம். லொக்கேஷன் கேட்டிங்கன்னா பூந்தமல்லி உள்ள ஒரு இடம் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக கிளம்பி சைட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே மொட்டை மாடி தான். ஈஸியாக இருந்தது ரிமூவ் பண்ணுறது 2 ஏசியுமே. ஒரு கோத்ரேஜ், ஒரு ப்ளூ ஸ்டார். ஸோ 2மே பக்காவாக ஒரு கேஸ்லாம் லாக் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டோம். அவரும் பேக் பண்ணிவிட்டு தம்பி எனக்கு இப்போயே வந்து மாட்டி கொடுக்க முடியுமான்னாரு. சரி ஓகே சார், நீங்கள் புது வீடியோ லொக்கேஷன் கொடுங்க, நாங்கள் அங்கே போகிறோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சாரு. அவரும் பேக் பண்ணின்னு பக்காவாக ஏசி எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டாரு. புது வீடு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிக்கு வந்து இன்னர் ஃப்ளார் போடுற மாதிரி இருந்தது. இன்னொரு ஏசி வந்து பாத்ரூம் மூலியம் அவுட்டர் ஃப்ளார் தான் போட்டு எடுத்துகிட்டு போனோம். ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னர் ஃப்ளார் போகிற ஏசிக்கு மட்டும் இண்டோர் பைப்பை மடிச்சிட்டு 2 ஏசிக்குமே பேக் பிளேட்லாம் தூக்கி அடித்து மார்க் பண்ணி இண்டோரை தூக்கி லாக் பண்ணிட்டோம். ஒரு ஏசிக்கு இருந்த பைப்பே யூஸ் பண்ணிட்டோம். இன்னர் ஃப்ளாருக்கு மட்டும் பைப் வாங்குற மாதிரி இருந்தது புதுசாக. சரி ஓகேன்னு பைப் வாங்கிட்டு வந்தது. 2 பக்கமும் ஃப்ளார் பண்ணிவிட்டு காட்டன் ரோடெலாம் சுற்றிட்டு ஃப்ளார் நட்லாம் டைட் பண்ணிட்டோம். ஃப்ளார் நட் டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரெஷர் ஹோல்டிங்கில் வச்சுருந்தோம். ப்ரெஷர் நிற்கதான்னு பார்த்தோம். பக்காவாக ப்ரெஷர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணிட்டு கூலிங் செக் பண்ணோம். கூலிங் பக்காவாக இருந்தது. கஸ்டமரை கூப்பிட்டு காட்டணும், சார் எப்படி சார் இருக்குது கூலிங்னு. ஓகேப்பா பக்காவாக இருக்குது அப்படின்னாரு. இந்த மாதிரி சர்வீஸ் எதாவது வேணுன்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.